எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னை யாரும் தேடாதீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நானே திரும்ப வருவேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க 3 மணி நேரத்துல ஒரு கல்யாணம். பேக் பண்ணிட்டு எங்க ஓட போற? ஒரு லவர் எப்படி இந்த ஸ்டேஷன்ல ஏறுவாரா, அடுத்த ஸ்டேஷன்ல ஏறுவாரா? அதானே, ஒரு பொண்ணு கல்யாணம் பிடிக்காம போனா உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அவ்வளோதான். பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? என்கிட்ட யார் கேட்டீங்க? என்கிட்ட யாராச்சும் கேட்டீங்களா? ஏதாச்சும் நான் சொன்னாலே நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லியே என்னை யாருமே பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? சரி, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நீ யார் முதல்ல? நான் யாரா? ஆமா, கல்யாணத்துக்காக 2 நாள் லீவ் போட்டு வந்த சாதாரண கெஸ்ட், அவ்வளோதான். உனக்கு உன் லைஃப் முக்கியம், உன் வேலை முக்கியம். இங்க என்ன நடக்குது, நான் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? சொல்லு, உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு பிரியா. என் தங்கச்சியோட லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு தான் என் லைஃப் என்னங்கிறதே பார்க்க முடியும். என்னை மன்னிச்சிரு பிரியா. எனக்காக நீ வெயிட் பண்ணாத. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. சொல்லு, உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? எனக்கு எதுவும் தெரியாதுதான். சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணனுக்கு வயசாகுது, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியே என்னை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ஏன் எனக்குன்னு லைஃப் இல்லையா? எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லையா? சரி, நீ யாரை லவ் பண்றேன்னு சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். அட அறிவு கட்ட மரமண்ட, உனக்கு புரியுதா இல்லையா? நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு நிறைய படிக்கணும், அவ்வளோதான். ராகவி, கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம்ல? இப்போ கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலான்னுவீங்க, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுட்டு படிக்கலான்னுவீங்க, அதுக்கப்புறம் குழந்தை படிக்கிற வயசுல நீ எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னுவீங்க. எப்பா சாமி, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இருக்க ஆசைலாம் ஒன்னே ஒண்ணுதான், யாரையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை. அதுக்கு நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும். ஏன் இந்த குடும்ப கடன்லாம் நீ மட்டும்தான் அடைக்கணுமா? ஏய், கடனை பத்திலாம் யோசிக்காத. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் முக்கியம். ஆனா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா என் லைஃபே நரகமாயிடும்ண்ணா. தயவு செஞ்சு என்னை விட்டுருண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என் தங்கச்சி என்கிட்ட ஆசைப்பட்டு கூட எதுவும் கேட்டதில்லை. அன்னைக்கு என்கிட்ட என்னை விட்டுறான்னு கெஞ்சி கேட்கும் போது எனக்கு எதுவுமே தோணல பிரியா. தங்கச்சியோட கல்யாணம், அம்மா, சொந்தக்காரங்க, ஏன் நீ கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பொதுவாக எல்லா குழந்தைங்களும் ஒரு ஸ்லேட்டை கொடுத்து ஏதாவது எழுதுன்னு சொன்னா அம்மான் தான் எழுதுவாங்க. ஆனால் என் தங்கச்சி அண்ணன் தான் எழுதுனா.
அப்படி இருந்த என் தங்கச்சி அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு யாருன்னு கேட்ட எனக்கு உசிரே போயிடுச்சு. அந்த செகண்ட் அவளுக்கு அவ கேட்ட படிப்பை கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. அவ படிச்சு முடிச்சு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எனக்குன்னு ஒரு லைஃபை என்னால் யோசிக்க முடியாது பிரியா. என்னை மன்னிச்சிடு பிரியா. எனக்காக நீ வெயிட் பண்ண வேணும். நீ யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ. சரி ராகு, நீ போ, நல்லா படி. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நிஜமா தான் சொல்றியா? ஹே, நான் ஒன்றும் உன் கல்யாணத்துக்கு வந்த சாதாரண கெஸ்ட் இல்லை, உன் அண்ணன். நான் பார்த்துக்கிறேன். நீ போ, நல்லா படி. ஏ ராகவி, காலேஜ் ஃபீஸ் யாரு? உங்க அப்பா கட்டுவானா? என் அண்ணன் கட்டுவான். திரும்பவும் நான் என்னோட சின்ன வயசு தங்கச்சியை பார்த்தேன். அந்த அழகான சின்ன தேவதை. மச்சான், என்ன தங்கச்சிட்ட பேசிட்டீங்களா? கல்யாணம் ஓகே தானே? பட்டு வேட்டி பட்டு சட்டெலாம் ஆர்டர் போட்டாச்சு, வாங்கிடவா? மாப்பிள்ள, உங்களால் ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? பட்டு சட்டை பட்டு வேட்டி வாங்குவா கல்யாணத்துக்கு? யோ மச்சான், ஆல்ரெடி நான் 6 வருஷம் வெயிட் தான்யா பண்ணேன். சாரி மச்சான், கல்யாணம் கேன்சல். கேன்சலா? ஐயோ, படிக்கிற பிள்ளைங்கள பொண்ணுக்கிட்டு போகாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டியா? எங்க அப்போட சொல்லணும். யோ சொடல முத்தா, உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? உன் தங்கச்சி சொன்ன அதுதான் நானும் சொல்றேன். என் லைஃப் டிசைட் பண்ண நீ யாரு? உன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வா. எவ்வளவு வருஷம் ஆனாலும் நான் வெயிட்